தங்கராஜ் ரேவதிய திட்டிட்டு இருக்காரு. என்னடி ரொம்ப கொழுப்பா உனக்கு? கோயிலுக்கு போறேன் நீ என்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் பச்சை போய் சொல்லிட்டு மலரோட பிறந்தநாள் விழாக்கு போயிருக்க. உனக்கு அவ்வளவு திமிரா? ரேவதி அழுதுகிட்டே, இல்லைங்க, அன்னைக்கு இந்த வருஷம் விசேஷமான பிறந்தநாள், அதான் போயிட்டு வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், மன்னிப்பாடி கேக்குற? என் வீட்டோட கௌரவம், என் பிசினஸ் அந்தஸ்து எல்லாத்தையும் அந்த மலர் முன்னாடியே பாக்யராஜ் முன்னாடியே அடங்கி வச்சுட்டு வந்து நிக்கிற. என் எதிரி வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு தடுத்து திருட்டுத்தனமா அங்க போய் கேக் கூட்டிட்டு வரையா? எவ காசுலடி நீ ஆடம்பரமா வாழ்ற? நான் ரத்த செஞ்சு சம்பாதிச்ச காசுல சொகுசா பட்டு புடவை கட்டிக்கிட்டு எனக்கு பிடிக்காதவளுக்கு போய் கிஃப்ட் கொடுப்பியா? நீ என் பொண்டாட்டியா இல்ல என் முதுகுல குத்துற நயவெஞ்சிகியடி? தங்கராஜோடம்மா, அதான் சொல்ற தங்கராஜ், இவளுக்கு நம்ம குடும்பத்தை விட அந்த மலரும் அவ குடும்பம் தான் பெருசா போச்சு. இவளை இப்படியே விட்டா இன்னும் தலை கேறிடுவா. அத்தை, நீங்களும் அவரோட சேர்ந்து என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? ஒரு பிறந்த நாளுக்கு போனது அவ்வளவு பெரிய குற்றமா? அவங்க என் அண்ணனும் அண்ணியும் இல்லையா? என்னை இந்த வீட்டுல ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டீங்களா? தங்கராஜ் கோவம் இன்னும் தலைக்கேறுது. மரியாதையாடி கேக்குற? எதுக்கடி ஆளுக்கு போய் வாழ்த்து சொல்ற? இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடும் கிடையாது, படுக்க பாயம் கிடையாது. கிச்சன்ல போய் படுத்து தூங்குடி. எனக்கு தெரியாம நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன்னோட இந்த பொறுப்பினை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ரேவதி, ஏங்க நீங்க பண்றது அநியாயம், நான் மலரன்னைக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேன்னு போன் பண்றாங்க. தங்கராஜ் உடனே, மலர்கிட்ட சொல்லுவியாடி போன் தூக்கி எறிகிறாரு. மலர்கிட்டே சொல்லுவியாடி அப்படின்னு போனை தூக்கி எறிகிறாரு. ரேவதியோட மண்டையை உடைக்கிறதுக்கு எதையோ தூக்கிட்டு ஓடி வர்றாரு. மலர் வீட்டுல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரேவதி கிட்ட இருந்து கால் வருது. ரேவதி, சொல்லுமா, அங்க எல்லாரும் உன்னை நல்லா நடத்துறாங்களான்னு கேக்குறாங்க மலர். இல்ல மலரணி, நான் இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட நிம்மதியா இல்லாம இருக்கேன், எனக்கு குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, என்னாச்சு? தங்கராஜ் ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? உங்க பிறந்த நாளுக்கு நான் கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன், அவருக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணி. வர்ற வரையில கார்ல வச்சு என்ன அடிச்சாரு. இப்ப வீட்டுக்கு வந்து அத்தையும் அவரும் சேர்ந்து என்ன ரூமுக்குள்ளேயே வரக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு கிச்சன்ல போட்டு சித்திரவதை செய்யறாங்க. என்ன சொல்ற, நீ சாப்பாடு கூட கொடுக்கலையா? ஆமா, நீ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்ன கோபமா தள்ளி விட்டுட்டாங்க. டேபிள்ல மண்டையடிச்சு ரத்தம் புட்டு தண்ணி, வலி தாங்க முடியல, தலை சுத்துது, ட்ரெயின்லயே இரு, நான் உடனே வரேன். மலர் உடனே பாக்யராஜ் கிட்ட போய், ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம ரேவதிக்கு ஏதோ ஆபத்து, அவங்க புருஷனும் மாமியாரும் சேர்ந்து அவளை அடிச்சு சாப்பாடு இல்லாம குடும்பப்படுத்தி இருக்காங்க. இப்ப அவ மண்டையில அடிபட்டு ரத்தம் புட்டி மயங்கி விழுந்துட்டா. என்ன சொல்ற மலரு? தங்கராஜ் பாமா இவ்வளவு மோசமானவனா? தன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம கையை நீட்டி இருக்கானா? வண்டியில என்ன, நாம இப்பவே ஆட்டு போலாம். 2 பேரும் கிளம்புறாங்க ஆஸ்பத்திரிக்கு. மலரும் பாக்யராஜும் ரேவதி பார்த்து, என்ன ஒண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, அண்ணன் உனக்காக இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க பாக்யராஜ். எனக்கு இங்க வாழவே பிடிக்கல, உங்களுக்கு பிறந்தநாளுக்கு வந்த ஒரு காரணத்துக்காக என்ன மிருகம் மாதிரி அடிச்சுட்டாங்க, நீ அழாத, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப தங்கராஜ் உள்ள வராரு. என்ன பாக்யராஜ், மலரு, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? இது என் குடும்ப விஷயம், இவன் என் பொண்டாட்டி, அவளை நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீங்க யாரு? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பாக்யராஜ், சும்மா இரு தங்கராஜ், வாய மூடு, குடும்ப விஷயமா அது? ஒரு பொண்ணு சாப்பாடு போடாம மண்டையுடைய அளவுக்கு அடிக்கிறதுக்கு பேரு குடும்ப விஷயமாடா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்யராஜ், என் மகனை விடுடா, அவன் கோபத்துல பண்ணிட்டான்னு தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. மலருடனே, நீங்க பேசாதீங்கம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்க மருமகள் ரத்தம் போட்டி மயங்கர விலகுற வரைக்கும் பாத்துட்டு இப்ப மகனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்லைன்னு கேக்குறாங்க மலரு. தங்கராஜ் உடனே, பாக்யராஜ் கையை எடு, பெரிய நியாயவாதி மாதிரி வந்து பேச வந்துட்டேன், இவ என்கிட்ட போய் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா நான் சும்மா கொஞ்சிடுமா அப்படிங்கிறாரு. மலர் உடனே, இங்க பாரு தங்கராஜ், ரேவதி மயங்கி விழுகிறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி நீயும் அம்மாவும் அவளை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணீங்கன்னு அழுதுகிட்டே வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் முழுசா என்கிட்ட இருக்குது. ரெக்கார்டிங் வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க தங்கராஜ். என்ன பண்ணுவேனா, இதை வச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டு உன்னையும் உங்க அம்மாவையும் உள்ள தள்ளுறேன் அப்படிங்கிறாங்க. பெரிய பிசினஸ் மேனா உலாத்திட்டு இருக்கீல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள வச்சா உன்னோட பிசினஸும் மானமும் மொத்தமா கப்பல் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா தங்கராஜ், உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன்னோட இந்த மிருக குணம் தெரிஞ்சா உன்னை இந்த சமுதாயமே காரி துப்பும். போலீஸ் கேஸ் ஆனா நீ இன்னைக்குமே ஜெயில விட்டு வர முடியாது, பாத்துக்கோன்னு சொல்றாங்க. தங்கராஜோட அம்மா அதுக்கு, தங்கராஜ் கேஸ் போலீஸ்ன்னு போனா நம்ம மானம் போயிடும்டா, பிசினஸ் கெட்டுடும், மலர்கிட்ட பேசி தீர்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே தங்கராஜ், மலரே பாக்யராஜ் கோவப்படாதீங்க, போலீஸ் கேஸ்ன்னு போயிடாதீங்க, பிசினஸ் மொத்தமா பாலாயிடும், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. பாக்யராஜ் அதுக்கு, எங்ககிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன், அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காலும் பொண்டாட்டி ரேவதி, அவ கால விழுந்து மன்னிப்பு கேளுடான்னு சொல்றாங்க. தங்கராஜ் உடனே ரேவதி கிட்ட போய், ரேவதி என்ன மன்னிச்சிடு ரேவதி, உன் மேல கை நீட்டினது
தப்புதான். உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு கொடுமை பண்ண மாட்டேன். என் மேல உள்ள கோவத்துல எதுவும் கேஸ் குடுத்துடாதன்னு சொல்றாங்க. மலர் அதுக்கு, பாருங்க தங்கராஜ், இதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. நாங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் ரேவதி கிட்ட மறுபடியும் என்னோட கொடுமை காட்டின, மலர் சும்மா இருக்க மாட்டேன். ஆதாரத்தோட போலீஸ் கூட்டிட்டு வந்து உன்னை உள்ள தள்ளுவேன். ஜாமீன் கூட கிடைக்காத பணி பண்ணுவேன். ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறாங்க.